அனைவருக்கும் வணக்கம். வாகன ஓட்டிகளே உஷார். இன்று முதல் தமிழ்நாட்டில் மாறிய டிராஃபிக் ரூல்ஸ். இனி இதுதான் தண்டனை. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து விதிகள் கடுமையாக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து விதிகள் தீவிரமாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹார்ன்கள், வண்ண விளக்குகளை பொருத்தி பேருந்துகளை இயக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வாகனங்களில் பல வண்ண விளக்குகள் பொருத்த தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. பல வண்ண ஒளி விளக்குகள் எதிரில் வரும் வாகன ஓட்டுநரின் கவனத்தை சிதறடிப்பதால் போக்குவரத்து துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சோதனையின் போது விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சமூக வலைதளத்தில் நெட்டிசன் எழுப்பிய கேள்விக்கு சென்னை போலீசார் அளித்துள்ள விளக்கத்தில், தமிழ்நாட்டில் வாகனங்களில் சன் ஃபிலிம் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அங்கீகரிக்கப்பட்ட எளிதாக பார்க்கக்கூடிய டின்ட் கிளாஸ் கண்ணாடி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது எனவும் சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர். அதாவது 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வைப்போம் என்றும் தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில், 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோருக்கு தண்டனை உறுதி எனவும் 12 மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் எனவும் கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.